ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல். நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனலோட மெயின் மோட்டோவே இதை பார்க்குறவங்க ஈஸியாக நம்ம தமிழ் தாய்மொழி மூலமாக ஹிந்தி மொழியை கற்றுக்க வைக்கிறது தான். அதாவது நம்ம ஹிந்தி மொழி பேசுகிற சூழல் எப்போ அமையும்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஒரு நார்த் இந்தியாவுக்கு வேலைக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் அமையுது, ட்ராவல் பண்ணி நம்ம வேறு இடத்துக்கு போகிறோம். ஸோ நம்ம அந்த மாதிரி ஹிந்தி மக்களோட நம்ம கம்யூனிகேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு இந்த மொழி தெரிஞ்சிருந்தால் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ இப்போ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஆஃபீஸில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த லாங்குவேஜ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் பேசுகிறதுக்கும் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ட்ராவல் பண்ணி போகும்போது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் நம்ம அங்கே தங்குறோம் அப்படின்னா ஒரு கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்குறதுக்கு பேசிக் கான்வர்சேஷன், ஒரு ஜாமான் காசு கொடுத்து வாங்கும்போது அது எவ்வளோ விலை அப்படின்றத கேட்குறதுக்கும், நம்ம வெளியே போய் சாப்பிட்றோம். ஸோ எந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்லேயும் மார்க்கெட் போய் திங்ஸ் வாங்கும்போது, ஸோ வாட் எவர் கம்யூனிகேஷன் எந்த ஒரு என்விரான்மெண்ட்லேயும் நம்ம அந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோவில் ஹிந்தி ஜென்ரல் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுற கேஷுவலாக ஒரு 30 சென்டென்சஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு சென்டென்ஸாக பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிற சென்டென்ஸ் எப்படி இருக்க. எப்படி அப்படின்றதுக்கு क्या हाल है, எப்படி இருக்க, क्या हाल है அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சென்டென்ஸ் சீக்கிரமா வா, ஜல்தின்றதுக்கு சீக்கிரம், ஜல்தி ஆ. வா அப்படின்றதுக்கு ஹிந்தியில் ஆ அப்படின்னு சொல்லுவோம், ஜல்தி ஆ. ஏதாவது சாப்பிட்றியா, குச் அப்படின்னா ஸோ ஏதாவது அப்படின்றதுக்கு ஹிந்தியில் குச் அப்படின்னு சொல்லுவோம். சாப்பிட்றியா, கா அப்படின்னா சாப்பிட்றதுன்னு அர்த்தம். சாப்பிட்றியா, காயகா, இதை குச் காயகாய்க்கா அப்படின்னு கேஷுவலாக ஹிந்தியில் கேட்போம். அடுத்த சென்டென்ஸ் எல்லாம் சரியா, நீ ஓகேவா இருக்கியா, எல்லாம் ஓகேவா இருக்கா லைஃப்பில் அப்படின்னு கேஷுவலாக ஒருத்தவங்களை விசாரிப்போம் இல்லையா, அதுக்கு சப்ன்றது எல்லாம் அப்படின்றதுக்கு சப் அப்படின்னு சொல்லுவோம். சப் டீக் ஹே கியா, சப் டீக் ஹே கியா, எல்லாம் ஓகேவா இருக்கா அப்படின்னு தமிழில் சொல்கிறதுக்கு சப் டீக் ஹே கியா. அடுத்து எங்கே போகிற, கஹா ஜா ரஹே ஹோ, எங்கே போகிற அப்படின்றதுக்கு கஹா, ஜானா போகிறது, ஜா ரஹே ஹோ. அடுத்து இன்னைக்கு ரொம்ப சூடாக இருக்குது, இன்னைக்கு ஆஜ், இன்று அப்படின்றதுக்கு ஆஜ், பகுத் ரொம்ப, சூடாக இருக்கிறதுக்கு பேர் கர்மி, யூஸ் பண்ணுற வேர்டு கர்மி, ஆஜ் பகுத் கர்மி ஹே. அடுத்து எனக்கு ரொம்ப பசிக்குது, முஜே, பகுத் பார்த்தோன்னா ரொம்ப அப்படின்றதுக்கு பகுத், பூக்குனாலே பசிக்கிறது, பூக் லகி ஹே, முஜே பகுத் பூக் லகி ஹே. அடுத்து என்ன பண்ணுற, ஸோ ஒருத்தவங்ககிட்ட என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது ஸோ நார்மலாக கேஷுவலாக கியா, என்ன கர் ரஹே ஹோ, என்ன பண்ணிகிட்ருக்க. அடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணு, தோடா, கொஞ்சம் அப்படின்றதுக்கு தோடா, ருக் ஜா, வெயிட் பண்ணு, அதாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணு, நில்லு அப்படின்றதுக்கு ருக்குனா, ஸோ ருக் ஜா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, தோடா ருக் ஜா. எனக்கு புரியலை, முஜே புரியலை, புரிய வைக்கிறதுக்கு பேர் என்னது, புரிஞ்சுக்கிறது என்னென்னா சமஜ்னா, ஸோ சமஜ் நஹி ஆயா, புரியலை நெகட்டிவாக சொல்கிறது முஜே சமஜ் நஹி ஆயா. அடுத்து வெளியே போகலாம், சல் பாஹர் சல்தே ஹேன், சல் வா, வெளியன்றதுக்கு பாஹர், சல் பாஹர் சல்தே ஹேன். அப்புறம் ஃபோன் பண்ணுறேன், அப்புறம்ன்றதுக்கு பாதுமே, ஃபோன் பண்ணுறேன், கருங்கா, ஃபோன் பாதுமே கருங்கா, ஃபோன் அப்புறம் பண்ணுறேன், ஃபோன் பாதுமே கருங்கா. இப்போ ரொம்ப வேலையாக இருக்குது, இப்போ அபி, இப்போன்றதுக்கு அபி, பகுத் காம் ஹே, வேலை அப்படின்றதுக்கு காம், அபி பகுத் காம் ஹே. இப்போ வரைக்கும் முழிச்சிட்ருக்கியா, அபி தக், இப்போ வரைக்கும், அபி தக்
ஜாக்னா முழிக்கிறது, ஜாக் ரஹே ஹோ, அபி தக் ஜாக் ரஹே ஹோ. எத்தனை தடவை சொல்கிறது, எத்தனை தடவை சொல்கிறது. கித்தனி பார், எத்தனை தடவை. கித்தனி பார் பத்தாவும் சொல்கிறது, பத்தாவும். கித்தனி பார் பத்தாவும். அடுத்து தண்ணி குடிச்சியா, தண்ணி, பானி, தண்ணின்றதுக்கு பானி. பீலியா, பானி பீலியா கியா. அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டேன்னு கேட்கும்போது கானா காலியா, கானா சாப்பிட்றது, கானா காலியான்னு சொல்லுவோம் சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்றதுக்கு. அடுத்து ஜாலியாக இருந்துச்சு, அதாவது என்ஜாய் பண்ணோம், ஒரு சுச்சுவேஷனில் என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்துச்சு அப்படின்றதுக்கு மஸா, மஸான்னு ஜாலியாக இருக்கிறதுக்கு மஸா, மஸா ஆகையா அப்படின்னு ஜாலியாக சொல்கிறது. மொபைல் சார்ஜில் வை, மொபைல் சார்ஜில் வை. மொபைல் சார்ஜ் பர் ரக் தோ, வைக்கிறதுக்கு பேர் ரக்குனா, ரக் தோ. மொபைல் சார்ஜ் பர் ரக் தோ. வெளியே ரொம்ப கூட்டமாக இருக்குது, வெளியே ரொம்ப. பாஹர் பஹுத், கூட்டமாக அப்படின்றதுக்கு பீடு, கூட்டமாக, பீடு ஹை. வெளியே ரொம்ப கூட்டமாக இருக்குது, பாஹர் பஹுத் பீடு ஹை. நீ ரொம்ப சோம்பேறி, நீ, நீ அப்படின்றதுக்கு தும், ரொம்ப, பஹுத். சோம்பேறி, அல்சி, அல்சி. சோம்பேறி அப்படின்றதுக்கு அல்சி. தும் பஹுத் அல்சி ஹோ. கொஞ்சம் உதவி பண்ணு, கொஞ்சம் உதவி பண்ணு. கொஞ்சம் ஜரா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஜரா ருக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உதவி பண்ணு. உதவின்றதுக்கு மதத், ஜரா மதத் கர்தோ. எனக்கு பசிக்கலை, முஜே பூக் நஹி ஹை. இது எனக்கு பசிக்குதுன்னா முஜே பூக் லகி ஹேன்னு சொல்லுவோம். பசிக்கலை அப்படிங்கும்போது பூக் நஹி ஹை, நெகட்டிவ் சென்டென்ஸ், பூக் நஹி ஹை. அடுத்து பரவாயில்ல, சோக்கே, சோக்கே, பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கோய் பாத் நஹி, கோய் பாத் நஹி, கோய் பாத் நஹி. பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கோய் பாத் நஹி. இன்னும் 5 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம், இன்னும் பஸ் 5 மினிட் और 5 மினிட். 5 நிமிஷம் அப்படின்றதுக்கு 5 மினிட் और, இன்னும் 5 நிமிஷம். என்ன விளையாடுறியா, என்ன விளையாடுறியா அப்படின்னு நம்ம ஏதாவது பார்த்து எரிச்சலில் கேட்போம்ல, நம்மளை எரிச்சல் படுத்தும்போது என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லும்போது மசாக் கர் ரஹே ஹோ கியா. மசாக், விளையாடுறியா, மசாக் கர் ரஹே ஹோ கியா. சீக்கிரம் செய், சீக்கிரம் அப்படின்றதுக்கு ஜல்தி, சீக்கிரம், ஜல்தி கரோ, செய் அப்படின்றதுக்கு கரோ. சீக்கிரம் செய், ஜல்தி கரோ. ஏதாவது புதுசாக சொல்லு, ஏதாவது குச், ஏதாவதுன்றதுக்கு குச். நயா, புதுசா அப்படின்றதுக்கு நயா. குச் நயா பத்தாவோ, குச் நயா பத்தாவோ. எனக்கு தூக்கம் வருது, எனக்கு தூக்கம் வருது. முஜே நீந்த் ஆ ரஹி ஹை, முஜே நீந்த், நீந்த் அப்படின்றதுனா தூக்கம், தூக்கன்றதுக்கு நீந்த். முஜே நீந்த் ஆ ரஹி ஹை. இது தூக்கம் வரல அப்படின்னா முஜே நீந்த் நஹி ஆ ரஹி அப்படின்னு சொன்னால் தூக்கம் வரல அப்படின்றது. அடுத்து சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, சாப்பிட்றதுக்கு கானேமே, கானேமே கியா ஹை, என்ன இருக்குது, கானேமே கியா ஹை. அப்புறம் பார்க்கலாம், அப்புறம், அப்புறம். ஃபிர் மில்தே ஹேன், ஃபிர் மில்தே ஹேன். அப்படி இல்லாட்டி என்னென்னா பாத்மே மில்தே ஹேன் அப்படி கூட சொல்லலாம். அப்புறம், லேட்டர் ஆன், அப்புறம் பார்க்கலாம். ஃபிர் மில்தே ஹேன், அதாவது ஒருத்தவங்கள சந்திக்கிறதுக்கு வந்து என்னென்னா மில்தே ஹேன். இதே ஒரு பொருள் நமக்கு கிடச்சிருச்சு, இப்போ பேனா வந்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா பென் மில் கயா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மில்லாம் அப்படின்றதுக்கு 2 அர்த்தமும் இருக்குது. ஒன்று சந்திக்கலாம், பார்க்கலாம், அப்படி இல்லாட்டி கிடச்சிருச்சு அப்படின்றதுக்கு மில்லாம் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹிந்தியில். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 30 செட் ஆஃப் கேஷுவல் யூசேஜ் சென்டென்சஸ் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு செட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் இன் ஹிந்தி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி சூப்பராக ஹிந்தி படிங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஹிந்தி கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா நீங்கள் பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்படுதோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.